வணக்கம் டிகேஸ். ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி காலேஜ், அதனால் காலையில் எழுந்துச்சி காலேஜ் கிளம்பியாச்சு. இன்றைக்கி ப்ராஜெக்ட் ரிவ்யூலாம் இருக்குது, அதனால் லேப்டாப்லாம் எடுத்து பேக்கில் வச்சுட்டு காலேஜ் போயிட்டேன். அங்கே போனால் நம்ம இழந்தப்பட நண்பர் வந்திருக்காரு. நேற்று இவர் தான் ஃபோன் அடித்து நீ காலேஜ் வாடா, எல்லோரும் வராங்க, நீ வந்தே ஆகணுன்னாரு. அங்கே போய் பார்த்தா யாரும் வரல, நாங்கள் மட்டும் தான் போயிருக்கோம். கிளாஸுக்கு போய் அட்டெண்டன்ஸ் போட்டால் நம்ம இழந்தப்பட நண்பர் வந்து ஃபீஸ் கட்டணும்னு சொன்னார். காலையிலே திருப்பி ஃபீஸ் கட்டிட்டா கூட்டம் இருக்காதுன்னு காலையிலே ஃபீஸ் கட்டிட்டு கேண்டீன் பக்கம் போனோம். 2 வடை சாப்பிட்டு கிளாஸுக்கு வந்தால் நண்பர் வந்து இப்போ தான் ரிப்போர்ட்டே ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த வேலையில் ரொம்ப தீவிரமாக இருக்கார். சரி, அவர் வேலையை ரெடி பண்ணிட்டோம், நம்ம மதிய சாப்பாடு சாப்பிட்லான்ட்டு லஞ்சு 3 பேரும் சேர்ந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமும் பசி அடங்கலை. கேண்டீன் பக்கம் போய்ட்டு ஆளுக்கு 2 சமோசா போண்டாலாம் சாப்பிட்டு திரும்ப கிளாஸுக்கு வந்து உட்காந்தாச்சு. மதியம் ப்ராஜெக்ட் ரிவ்யூலாம் வெற்றிகரமாக முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வரும்போது தான் நம்ம அயன்மேன் தம்பியை பார்த்தேன். வண்டியில் ஏதோ ஒன்று கோளாறு கொடுத்து வச்சுருக்காரு. செயின் லூஸ் ஆகிடுச்சான். கடையில் கொடுத்து செயின் டைட் வச்சுட்டு இருந்தார். திரும்ப ஏதோ ஒன்று கோளாறு கொடுத்துருச்சாட்டுக்கு. அதனால் இவரே களத்தில் இறங்கி செயின் டைட் வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் டீ குடிக்கலான்னு போனோம். இன்றைக்கி எக் பப்ஸு நம்ம தம்பி தான் பார்த்தீங்கன்னா சப்ளையரு. நமக்கு எக் பப்ஸ்லாம் சர்வ் பண்ணார். அதுக்கப்புறம் கடையில் கேட்டால் புதுசாக ஐஸ்கிரீம் ஒன்று வந்திருக்கு, டேஸ்ட் பாருங்கள் அப்படின்னாங்க. அதனால் ஐஸ்கிரீம் ஒன்று வாங்கியாச்சு. ஐஸ்கிரீம் நல்லா இருந்துச்சு. ஐஸ்கிரீம் ஃபுல்லாக கட்டுன்னு கட்டிட்டு ஆளுக்கு ஒரு பூஸ்ட் ஒன்று குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு தூங்கிட்டேன். டாடா பை பாய்.